வணக்கம். இப்போ இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் நம்ம எம்சிஎக்ஸ் க்ரூட் ஆயில் மார்க்கெட்டில் இன்றைக்கி எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி போன புதன்கிழமை மார்க்கெட்டில் என்ன நடந்தது, நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்றத பார்ப்போம். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது குட்வில் கமோடிட்டிஸோட சார்ட்டிங் டூல். நான் எப்போல்லாம் கம்ப்யூட்டர் கசர் ஒவ்வொரு கேண்டில் ஸ்டிக் மேலே வச்சாலும் கீழே உங்களுக்கு டேட் அண்ட் டைமும் தெரியும். நீங்கள் பார்த்துட்ருக்கிற இந்த வெள்ளை கலர் குச்சி தான் புதன்கிழமை மார்க்கெட்டுடைய ப்ரைஸ் ஓப்பனிங். 6220 பக்கமாக க்ரூட் ஆயில் மார்க்கெட் ஓப்பன் ஆகிருந்தது. நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா, க்ரூட் ஆயில் மார்க்கெட் 6260 ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸாக வச்சு டவுன் ட்ரெண்டுக்கு சாதகமாக இருக்கும் அப்படின்றது நம்மளுடைய எதிர்பார்ப்பாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் இந்த 6220 அப்படின்றது ஒரு முக்கியமான சப்போர்ட்டாக பல முறை இருந்திருக்கு. அந்த சப்போர்ட்டையும் பிரேக் பண்ணி க்ரூட் ஆயில் மார்க்கெட் கீழே க்ளோசிங் வந்தால் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கான செல்லிங்கு இருக்கும் அப்படின்றத எதிர்பார்த்தோம். அந்த அடிப்படையில் ப்ரைஸ் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஓரளவு மார்க்கெட் இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்த காரணத்தினால நம்ம சார்ட்டிங் டூல் ஒரு வார்னிங் சிக்னல் கொடுக்குது. க்ரூட் ஆயில் மார்க்கெட் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. ஏன்னா 6220 ஒரு நல்ல சப்போர்ட் இருக்குது. அந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ண முடியாமல் இருக்குது அப்படின்றத இண்டிகேட் பண்ணியிருக்கு. அந்த அடிப்படையில் ஓரளவு மேலே போன க்ரூட் ஆயில் மேலே ரெசிஸ்டன்ஸ் எடுத்து, அதாவது 6220 ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருந்தாலும் அதுக்கு முன்னாடியே ஓரளவு செல்லிங் நடந்து மார்க்கெட் 6220 கீழே வரப்போ உங்களுக்கு தெளிவாக பார்த்தீங்கன்னா புரியும். இந்த 6220 அடிப்படையான ஒரு ஜோனாக வச்சு நம்ம சார்ட்டிங் டூல் பிஹேவ் பண்ணுது. அதாவது 6220க்கு மேலே இருக்கிற சமயத்தில் பை சிக்னலும், இதுக்கு கீழே இருக்கிற சமயத்தில் செல் சிக்னலும் கொடுக்க முயற்சி செய்யுது. அந்த அடிப்படையில் தொடர்ந்து கீழே இருக்காத காரணத்தினால மறுபடியும் 6220 மேலே போகிறப்ப மறுபடியும் ஒரு பை சிக்னல் கொடுத்து தற்காலிகமாக மார்க்கெட் அப் ட்ரெண்டுக்கு சாதகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்க மாதிரி காமிச்சிது. அந்த காரணத்தினால மறுபடியும் படிப்படியாக க்ரூட் ஆயில் மார்க்கெட் 6260 அப்படின்ற ஒரு மிக முக்கியமான ரெசிஸ்டன்ஸை போய் தொட முயற்சி செஞ்சுருக்கு. அது ஒரு முக்கியமான ரெசிஸ்டன்ஸ் அப்படின்ற காரணத்தினால அதுக்கு மேலே ப்ரைஸ் போக முடியாமல் ப்ரைஸ் மறுபடியும் கீழே வர சமயத்தில் இந்த ரெசிஸ்டன்ஸை உடைக்க முடியாமல் கீழே வருது அப்படின்றதுனால தான் செல் சிக்னல் இங்கே கொடுத்துருக்கு. ஆனால் நம்ம கவனத்தில் இருக்க வேண்டியது 6220 இன்னும் க்ரூட் ஆயில் மார்க்கெட்டால் பிரேக் பண்ண முடியாமல் பல முறை 6260 தொடர்ந்து உடைக்க முயற்சி செஞ்சுருக்கு. பலன் கொடுக்காமல் 6255 க்ளோஸ் ஆகிருக்கு. இதுதான் போன வாரம் புதன்கிழமை மார்க்கெட்டில் நடந்த முழுமையான ப்ரைஸ் ஆக்ஷன். சரி, இன்றைக்கி என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, இன்றைக்கி க்ரூட் ஆயில் மார்க்கெட் 6260 பக்கமாக ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி வெளிநாட்டில் இருக்க நைமெக்ஸ் மார்க்கெட் வச்சு பார்க்குறப்ப நமக்கு தெரியுது. அதனால் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இது ஒரு கஷ்டமான ஏரியா தான் க்ரூட் ஆயில் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுறது. 6260க்கு மேலே ஓப்பன் ஆகிற சமயத்திலேயே நம்ம குட்விலோட சார்ட்டிங் டூல் ஏற்கனவே இந்த இடத்த தெளிவாக ஃபோக்கஸ் பண்ணி தான் பல முறை பை சிக்னல் கொடுக்க முயற்சி செஞ்சுருக்கு. அந்த அடிப்படையில் 6260 பிரேக் பண்ணுற சமயத்துலேயும் அது பை சிக்னல்லே இருந்து நம்ம மார்க்கெட்டை சரியான டைரக்ஷனில், இப்போ சப்போஸ் மார்க்கெட் 6260 மேலே ட்ரேட் ஆகிற சமயத்தில் பையிங்க்கு சாதகமாகவே ஃபுல்லாக நம்ம குட்விலோட சார்ட்டிங் டூல் இருக்கும். அப்படி 6260 மேலே இருக்க முடியாமல் இருந்து 240 கீழே வர சமயத்தில் ஏற்கனவே நமக்கு செல் சிக்னல் இங்கே கொடுத்துருக்கு பார்த்தீங்களா, அதே மாதிரி செல் சிக்னல் கொடுக்க முயற்சி செய்யும். அந்த செல் எது வரைக்கும் கண்டினியூ ஆகும் அப்படின்னா, இந்த 220 பிரேக் பண்ணி கீழே வந்த வரைக்கும் செல் சிக்னல் கண்டினியூ ஆகும்னு எதிர்பார்க்கலாம். அதனால் நம்ம முக்கியமான கவனமாக செல்லிங் மார்க்கெட் க்ரூட் ஆயில் செல்லிங்கு போகணும் அப்படின்னா 220 கீழே பிரேக் பண்ணி கீழே க்ளோசிங் வந்தால் க்ரூட் ஆயில் மார்க்கெட் செல்லிங்க்கு சாதகமாக இருக்கும். அப்படி இல்லைன்னா பையிங்க்கு சாதகமாக மாறுறதுக்கான வாய்ப்பு அதிகரிக்கும். இதை இன்னும் கொஞ்சம் தெளிவாக பார்க்கணுன்னா நம்ம 1 மணி நேர சார்ட்டில் பார்க்கலாம். இந்த 1 மணி நேர சார்ட்டில் பார்த்திங்கன்னா நம்ம எதனால் செல்லிங்க்கு சாதகமாக இருக்கும் அப்படின்றத புதன்கிழமை மார்க்கெட்டில் எதிர்பார்த்தோம் அப்படின்னா கரெக்டாக 6220 க்ளோசிங் வந்த காரணத்தினால. அதனால் ஓரளவு மார்க்கெட் இந்த மூவிங் ஆவரேஜையும் பிரேக் பண்ணி கீழே விழுறதுக்கு வாய்ப்பு உண்டுன்னு எதிர்பார்த்தோம். ஆனால் அது நடக்காமல் மார்க்கெட் இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துகிட்டு இப்போ பார்த்திங்கன்னா மூவிங் ஆவரேஜ் மேலே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதனால் கவனமாக பார்த்து ட்ரேட் பண்ணணும். மறுபடியும் இதோடைய அப் ட்ரெண்ட் கண்டினியூ ஆகிறதுக்கும் வாய்ப்பு உண்டு. இதுக்கு உதவியாக இன்றைக்கி கண்டிப்பாக குட்விலோட சார்ட்டிங் டூல் இருக்கும். நம்மளை சரியான பாதையில் சரியான டைரக்ஷனில் ட்ரெண்டோடு சேர்த்து நம்மளை ட்ரேட் பண்ண வைக்கும்னு நம்புகிறோம். அதனால் குட்விலோட சார்ட்டிங் டூல் சிக்னலை பாருங்கள். ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய இடம் 6260. அந்த இடத்துல நம்ம தெளிவாக ஃபோக்கஸ் பண்ணோன்னா கண்டிப்பாக இன்றைக்கி மார்க்கெட் நல்ல லாபமான மார்க்கெட் அமையும் நம்புகிறோம். சரி, ட்ரேடிங் நடக்கிறப்ப பார்ப்போம். எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை தொடர்ந்து பார்த்துட்டு வந்ததுக்கு மிக்க நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.